கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எசேக்கியேல் 12:28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். இது எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொன்ன வார்த்தை. பாருங்க, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அப்ப தேவன் உங்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. ஆனால் தான் தேவன் சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், என் வார்த்தைகள் ஒன்றும் தாமதிப்பதில்லை. ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், தாமதமா நடக்குதே, நான் நினைச்சே நடக்கலையே, எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் உண்டு எனக்கு, எவ்வளவோ ஊழியக்காரங்கிட்ட, எவ்வளவோ பெரியவங்ககிட்டலாம் போய் நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ காரியங்கள் சொல்லியிருக்காங்களே, ஆண்டவர் உனக்கு இதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, நான் வேத வாசிக்கும் போது, நான் என்னோட தனிப்பட்ட ஜெபத்தில் இருக்கும்போதும் ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் சொல்லியிருக்காரு எனக்கு, ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு ஒருவேளை இது கேட்டுக்கொண்டிருக்கும். நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஒன்றுக்குமே கொல்லப்படாதீங்க. அதுக்கு ஒரு ஏற்ற காலம் உண்டு. தேவன் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும். தேவன் சொன்ன வார்த்தைகள் கீழே உழுந்து போகிற வார்த்தைகள் கிடையாது. அது ஒரு விதை. அது வளர்ந்து கனி தரும் மரமாக, பெரிய விருட்சமாக அது வளர்ந்து கனி கொடுக்கும் மரமாக மாறும். அப்போ அதுக்கான ஒரு நேரம் உண்டு. ஆனால் தான் தேவன் சொல்கிறாரு, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அப்போ தேவன் உங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள், உங்களை குறித்து சொன்ன காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது. இன்னி தாமதிக்காது, இன்னி எந்த ஒரு வார்த்தையும் தாமதிக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு காரியம் நடக்கலையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, என் பிள்ளை பார்க்குற தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, நான் பண்ணுற இதில் எதுவுமே இல்லையே, ஒரு நல்ல மணமகன் கிடைக்கல, மணமகள் கிடைக்கல, குடும்பத்துக்குள்ளே ஒரே சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, சமாதானத்தின் தேவன் உங்களோட இருக்கார். அதை நீங்கள் உணர வேண்டும். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது. இதுக்கு நம்ம ஒரே ஒரு காரியம் தான், காத்திருப்பது தான். தேவ சமூகத்தில் காத்திருப்பது மட்டும்தான் நம்மளால் செய்யக்கூடிய வேலை. நம்மளால் சுயமாக செஞ்சு ஓடணும்னு வச்சுக்கிங்களேன், ஒரு டைமில் எல்லாம் எழுந்து தான் நிற்போம். நிறைய நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள், தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றேன்னு உங்களுக்கு ஒரு வேகமாக தேவன் ஒரு வீடு தர போகிறார் அப்படின்னு சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்பி உடனே கடன் வாங்கி, நான் வீடு தேவன் சொல்லிட்டாரு, நான் வீடை வாங்கிறேன்னு வாங்கி ஒன்றும் இல்லாமல் படாத பாடுபட்டு கஷ்டப்படுற மக்களையும் எனக்கு தெரியும். ஆண்டவர் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு வெள்ளை கலர் கார் நிற்கணும்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே கடனை வாங்கி அதே மாதிரி ஒரு வெள்ளை கலர் காரை வாங்கி நிப்பாட்டினவங்களாம் தெரியும் எனக்கு. இதெல்லாம் கிடையாது. தேவன் அவர் தருவார். அவருக்கு ஒரு நேரம் உண்டு. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காகவே சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் நிறைவேற்றுவேன் நீங்கள் முடிவெடுத்தோன்னு வச்சுக்கிங்களேன், அது நம்ம ஒழுங்கு போகும். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய நேரம் நம்ம ஏமாந்து போயிடுறோம். தேவன் சொல்லும் வார்த்தைகள், தேவன் உங்களை குறித்து சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் எனக்கு உண்மை நடக்கலையே, இன்னும் நல்ல காரியமே நடக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? தேவன் உங்களை குறித்து சொன்ன நல்ல வார்த்தைகள் அனைத்தும், நல்ல விசேஷங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் நெருங்கி விட்டது. நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உண்மையிலே தேவ சமூகத்தில் மட்டும் அமர்ந்துருங்க. தேவனே, நீங்கள் பார்த்துக்கிங்க ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே ஆண்டவரே சொன்னீங்க, எனக்கு இதெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, நான் காத்திருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய வழிகளை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாது, நான் அறிவேன் ஆண்டவரே, நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை எதுவுமே வீணாகாது என்பதை அறிந்து கொண்டேன் ஆண்டவரேன்ட்டு தேவன்கிட்ட பேசிக்கொண்டே இருப்போம். தேவன் சொன்ன வார்த்தைகள், தேவன் உங்களை குறித்து சொன்ன நல் விசேஷங்கள், நல்ல வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. இதை மட்டும் நம்ம விசுவாசித்து தேவனுடைய சேருவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவுமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் எங்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என்பதை நீர் சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே, நீர் எங்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் ஒன்றாயிலும் வீணாகி போகாது என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஏஸ்தாமே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் நிறைவேறுவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சுயத்தான் நல்ல ஆண்டவரே, ஒருவரால் மட்டுமே இந்த காரியங்கள் நடக்கும் என்பதை விசுவாசித்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரை குறித்து நீ சொன்ன அநேக காரியங்கள், நல்ல விசேஷங்கள், நல்ல காரியங்கள் அநேகம் உண்டாண்டவரே. ஒருவேளை அது இன்னும் நிறைவேறாமல் இருப்பதனால் அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் அந்த குடும்பத்தை குறித்து நீ சொன்ன நல்ல காரியங்கள் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது என்று நீர் அவர்களுக்கு சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.